முன்னொரு நாள் இரண்யகசிபு என்பவன் கடும் தவம் புரிந்திருந்தான். அப்பொழுது அவன் வரத்திற்கு வரமருள பிரம்மா காட்சி தந்தார். பிரம்மனிடம் அவன், நான் இறக்கவே கூடாது என்று வரம் கேட்டான். அதற்கு பிரம்மா, ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யு த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச, யார் பிறந்தார்களோ அவர்கள் இறந்தே தீர வேண்டும். இதுதான் எனக்கு சிருஷ்டியில் கொடுக்கப்பட்டுள்ள நீதி. அதனால் வேறு ஏதாவது கேள் என்றார். அதற்கோ அந்த ஹிரண்யகசிபு, நான் பகலிலும் இறக்கக்கூடாது, இரவிலும் இறக்கக்கூடாது. தேவர்களாலோ அசுரர்களாலோ யக்ஷர்களாலோ மிருகங்களாலோ ஆயுதங்களாலோ வானத்திலோ பூமியிலோ யாராலும் நான் மரிக்கக்கூடாது. முற்றிலும் நான் உன்னால் படைக்கப்பட்ட எவராலும் நான் அழியக்கூடாது என்று வரத்தை வாங்கி அதன் விளைவாக அத்தனை தேவர்களையும் யக்ஷர்களையும் மனிதர்களையும் துன்புறுத்தி வந்தான். ஆனால் அவனுக்கு தெரியாமல் போயிற்று அவனின் மரணம் அவன் குழந்தை என்று. நாரத மகரிஷியின் ஆசிரமத்தில் அவன் குழந்தை பிரகல்லாதன் பக்த சிரோன்மணியாக வளர்ந்து வந்தான். ஸ்ரவணம், கீர்த்தனம், வந்தனம், அர்ச்சனம், தாஸ்யம், ஆத்ம நிவேதனம் என்று நவவிதா பக்திகளோடு வளர்ந்த அவனை கடவுள் எங்கே என்று அவன் துன்புறுத்தினான் ஹிரண்யகசிபு. ஒரு நாள் அப்படி பகவானின் அனுக்கிரகத்திற்கு அந்த நாள் வந்திற்று. அவன் தொட்ட தூணை அவன் தட்ட அங்கே புறப்பட்டதோர் ஆண் சிங்கமென சட்டா பட்டல பீஷணே சரவசாட்டஹாசோத்பட்டே ஸ்புரஸ்கிருதி ஸ்பரிஸ்புட பிருகுடிகேபி பக்திரே கிருதே கிருபா கபடகேசரிந்தனு ஜடும்பதத்தஸ்தனா சரோஜ சதுஷாதிருஷா வியதி விசஜ்ஜதே வியஜ்ஜதே என்று ஒரு தூணில் இறந்து அந்த சிங்கமென புறப்பட்ட ஆண் சிங்கம் நரமும் அல்ல மிருகமும் அல்ல நரகர மிருகத்துவமாக பிரகல்லாதனை ரட்சித்து, பிரகல்லாதா உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க, அதற்கு அவனோ, துவயி ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யை துவைச்சா ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யை, உன்னை விட்டால் எனக்கு வேறு யாரும் கதி இல்லை, நீயே எனக்கு கதி என்று எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் ஆட்படுவோம் என்று பகவானிடம் சரணடைந்து பக்த சிரோன்மணியாக மாறினார்.